ஓம் ஸ்ரீ வர அவசரமாக உன்கிட்ட ஒன்று சொல்ல வந்திருக்கேன்னா அது எவ்வளவு முக்கியமான விஷயங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இப்போது நான் சொல்றத முழுவதுமாக கேட்டால் நாளைக்கு நிச்சயமா நீ ஆசை ஆசையா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த நல்ல செய்தி, அந்த வெற்றி செய்தி, உன் மனசை மகிழ்விக்கக்கூடிய சந்தோஷ செய்தி, உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சவங்களும் உன் மனசு கஷ்டப்படும்படி காயப்படுத்தி பேசியவங்களும் அவங்களே வியந்து ஆச்சரியமா பார்க்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில நீ உயர போற. உன்னுடைய துயரத்தை போக்குவதற்காக தான் இப்போது அவசர அவசரமாக நான் உன்னை தேடி வந்தேன். நீ கவலைப்படாம இரு என் தங்கமே. இந்த வராகியம்மா நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். இப்போது பல விஷயங்களை பார்த்து பல மனிதர்களை சந்திச்சு உன் மனசுல பக்குவப்பட்ட நிலைமைக்கு நீ வந்துட்ட. இப்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அடுத்தவங்க செய்யற எந்த விஷயத்தை பார்த்தும் நீ ஏன் மனம் நொந்து போகக்கூடாது. உன் மனசு கஷ்டப்படும் அளவுக்கு யாராவது எதையாவது சொன்னாலோ செய்தாலோ அதை கண்டுகொள்ளாமல் தவிர்த்து கொண்டு தாண்டி போகக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடு என் செல்லமே. உனக்கு துன்பத்தை தந்தவர்கள், உனக்கு கேடு விளைவித்தவர்கள் அதற்கு உரிய தண்டனையை என்கிட்ட இருந்து பெறுவதற்கான நேரம் வந்துருச்சு. அது தெரியாம தேவையில்லாம நீ அடுத்தவங்களை பத்தி யோசிச்சு கவலைப்பட்டா அது உன்னுடைய உடலையும் மனசையும் பலவீனமாக மாற்றிவிடும் அல்லவா. தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத மனிதர்களையும் யோசிப்பதை விட்டுவிட்டு உன் வாழ்க்கையில முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே யோசி. அதே நேரத்துல தேவையில்லாத மாயை விஷயங்களிலும் நீ சிக்கிக்கொள்ள வேண்டாம். கவனமா இருந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எந்த மனிதர்களிடம் சேரலாம், யாரிடம் சேரவோ பேசவோ பழகவோ கூடாதுங்கிறதையும் நீ கவனமாக புரிந்து நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இந்த உலகத்துல பொறுமையோட இருந்தவங்கள பல பேர் ஜெயிச்சிருக்காங்க. அதே போல நீயும் இப்போது பொறுமையாக இருந்தா, நடக்கிறது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அமைதியாக இருந்தால் எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில இப்போ எல்லாமே கொஞ்சம் முன்னுக்கு பின் மாறாக தவறாக துன்பத்தை தரக்கூடியதாக தான் நிகழுது. ஆனா இந்த நிலைமைய நினைச்சு நீ வருத்தப்பட வேணாம். தேய்விரைன்னு ஒன்று இருந்தா அடுத்து வளர்விரைன்னு வரத்தானே செய்யும். இப்போது வரக்கூடிய இந்த இரவு பொழுதையும் தாண்டி, இந்த இருள் பொழுதையும் தாண்டி உனக்கான விடியல, உனக்கான வெளிச்சத்தை தான் நாளைக்கு காலையில நான் கொடுக்க போறேன். உன் வாழ்க்கையிலையும் வளர்பிறை காலம் வரப்போகுது என் செல்லமே. கூடிய சீக்கிரமே நீ வளர்ச்சி அடைந்து முழுமையான பரிபூரணமான வாழ்க்கைய சந்தோஷமாக வாழும்படி நான் செய்ய போறேன். உன்னுடைய கொள்கையில விடாப்பிடிவாதமாக விடாப்பிடியோடு முயற்சி செய்யக்கூடிய ஆளாக நீ இரு. நேர்மையான செயலை செய். எல்லாருக்குமே நல்லதென முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய். நிச்சயமா உன் வாழ்க்கையில இருக்க எல்லா துன்பங்களிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என் செல்லவே. அடுத்து என்ன செய்யலாம்னு நீ ஏற்கனவே ஒரு விஷயத்தை யோசிச்சு வச்சிருக்க. அதை இப்போது செயல்படுத்துவதற்கான நேரம் வந்துடுச்சு. இப்போது உன்னுடைய திட்டங்கள் எல்லாத்துலயும் நீ ஜெயிச்சு உன்னுடைய பொருளாதாரத்திலும் வசதி வாய்ப்பிலும் நீ முன்னேற போற. அதற்கான முயற்சிகளை மட்டும் செய்ய. இனி உன் வாழ்க்கையில எந்த தடைகளும் வருவதற்கு நான் விடமாட்டேன். உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் ஏத்துக்கிட்ட நானு உனக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்க போறேன். நீ எப்பவுமே நேர்மறையான எண்ணத்தோட மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு முயற்சி செய். உன் சிந்தனையில் நீ யோசிச்சபடியே உன் வீட்டுக்கு நான் கூடிய சீக்கிரம் வருகிறேன் என் செல்லமே. உன்னுடைய எல்லா துன்பங்களையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் குடும்பத்துக்குள்ள உனக்கும் உன் துணைக்கும் புரிதல் இல்லாமல் பல பிரச்சனைகள் வருது. நீ சொல்றத அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு, அவர் சொல்றத நீ முழுவதுமாக தெரிந்து கொள்ள மறுக்கிறாய். முதல்ல அவரோட நிலைமையிலிருந்து நீ யோசி. உன் நிலைமையிலிருந்து அவர் யோசிக்கும்படி அவருக்கு நல்ல மனமாற்றத்தையும் நான் உண்டாக்குகிறேன். ஒருவர் பார்வையிலிருந்து மற்றவர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, எதுக்காக சொல்ல வர்றீங்கன்றது தெளிவாக புரிந்துவிடும் தானே.
நீ செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் உனக்குள்ளேயே நான் மாற்றத்தை உண்டாக்கி திருத்தி காட்டுறேன். கூடிய சீக்கிரம் நீ மகிழ்ச்சியாக வாழும்படி உனக்கான எல்லா நல்லதையும் நான் நடத்தி தர்றேன். உனக்கு தேவையான மன ஆறுதலை தருவதற்கு நான் தயாராகிவிட்டேன். கண்டதையும் மனசுல போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே என் செல்லமே. உன் மனசுதான் உனக்கு பிரச்சனையா இருக்கு. முதல்ல உன் வாழ்க்கையில நீ என்ன நடக்கணும்னு நினைச்சியோ அது நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கை விதையை போட்டு வை. உன்னிடம் இருப்பது எதுவோ அதுக்காக நன்றி சொல்லி பழகு. இல்லாததை நினைச்சு நீ கவலைப்படவே வேணாம். தேவையில்லாம கண் கலங்குவதையும் கண்ணீர் வடிப்பதையும் நிறுத்திவிட்டாலே உன் வாழ்க்கையில நடக்கக்கூடியதெல்லாம் உனக்கு சிரிப்பும் சந்தோஷமும் வரும்படி புன்முறுவலும் புன்னகையும் பூக்கும்படி நல்லதாக நடந்துவிடும் என் செல்லமே. எப்பவுமே உன் எண்ணப்படிதான் எல்லாமே நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். உன் வாழ்க்கையே உன் எண்ணங்களால் கட்டமைக்கப்பட்டதுதான். நீ மனசுல என்ன யோசிக்கிறியோ என்ன ஆசைப்படுறியோ அதை நடத்தி தருவதற்கு இந்த வராகியம்மா நான் தயாராதான் இருக்கேன். உன் யோசனைகளையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மட்டும் நல்ல விதமா நல்லது நடக்கிற விதமா வச்சுக்கோ. அதற்கு பிறகு உன் மகிழ்ச்சி என்பது நிழலை போல உன்னை பின்தொடர்ந்து வரும் என் செல்லமே. என் மேல அதிக பக்தியும் பாசமும் வச்சிருக்கிற உனக்கு நீ என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களையும் செஞ்சு தருவேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். உன் வாழ்க்கையில உனக்கு துணையா உனக்கு ஆதரவா பேசுறதுக்கு யாருமே இல்லைனாலும் இந்த வராகியம்மா நான் வந்து நிற்பேன். ஒரு தாய்க்கு தாய் இருந்து என் பிள்ளையான உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தையும் நடக்க வேண்டிய நல்லதையும் கூட நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. நீ எப்போதும் நம்பிக்கையோட இரு. இனி உன் வாழ்க்கையில கஷ்டமோ பிரச்சனையோ வறுமையோ வராத அளவுக்கு எல்லாத்தையுமே சரி செய்ய போறேன். என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் தாங்குற சக்தியை கொடுத்தாயேன்னு என்கிட்ட வேண்டிக்கோ. எல்லா விஷயங்களையும் தாங்கும் சக்தியையும் எல்லாத்தையும் சமாளிக்கிற திறமையையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ அடுத்தவர்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய நல்ல பிள்ளையா இருக்க. நல்ல எண்ணத்தோட நல்ல மனநிலையோட நல்ல மனப்பான்மையோட நன்மைகள் செய்ய துடிக்கிற உனக்கு உதவி செய்ய இந்த வராகியம்மா நான் இருக்கேன்றத நீ மறந்து விடாதே என் செல்லமே. எப்பவுமே அவங்கள திருத்துறேன் இவங்கள திருத்துறேன்னு அடுத்தவர்களின் செயல்களை மாற்ற முயற்சிச்சு நீ தோல்வி அடைவதை காட்டிலும் அவங்க மாற மாட்டாங்களே நினைச்சு மனவேதனை அடைவதை காட்டிலும் உன் எண்ணத்தை மாத்திக்கோ. உன் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி உன்னுடைய கணவரா இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் சரி அவர்களை நிச்சயமாக எல்லாற்றையும் சரி செய்யும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் செல்லமே. எப்பவுமே நான் முட்டாள்னு நினைச்சா கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே இருப்ப. ஆனா எப்போ அறிவாளின்ற ஆணவத்தோட இருக்கிறியோ அப்போதே நீ கத்துக்கிறது நின்று போயிடும். வாழ்க்கையின் கடைசி நிமிடம் வரைக்கும் எதையாவது கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு புத்திசாலி பிள்ளையாக நீ இரு. உன் எதிர்காலம் மிக சிறப்பானதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். தேவையில்லாததை நீயாகவே கற்பனை செஞ்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. கூடிய சீக்கிரம் எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை நான் தருவேன்.